என்னுடைய லட்சியம் அப்படின்னு பார்த்தா என் பேரன் பேத்தி தமிழ்நாட்டில் வளர்ந்து ஓட்டபிள் ஏஜுக்கு வரும் பொழுது இங்க பாரதிய ஜனதா கட்சி ஆண்டுகிட்டு இருக்கணும். ராதா ரவி சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் மோடி அக்யூஸ்டு, அமித்ஷா அக்யூஸ்டு. நீங்க ராதா ரவியை போய் இன்டர்வியூ எடுத்து அவர் ஏன் அப்படி பேசினாரு அவரை கேளுங்க, என்ன கேட்காதீங்க. அதுக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன். அவங்கள போய் கேட்கணும். ரெண்டு பேரும் அக்யூஸ்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. அவர் சாதாரண ஆள் இல்ல, அவர் ஒரு அட்வொகேட். அவர் அதை யூஸ் பண்ணும் பொழுது எங்க மாநில தலைவர் எல்லா சீனியர் லீடர்ஸும் அங்கதான் இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிராமின்ஸ் ஆர் த மோஸ்ட் பிரெயினின்னு சொல்லல பைத்தியங்களா. என்னெல்லாம் பேசினாங்க பத்மா சேஷாத்ரி பத்தி அந்த டைம்ல. 50 வருஷத்துல ஒரு பிழை இல்லாத ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு இண்டிவிஜுவல் செஞ்ச ஒரு தவறு, அந்த தவறை இம்மீடியட்டா கண்டிச்சதுனாலதான் இம்மீடியட்லி ஹி வாஸ் அரெஸ்டட். ஒரு இன்ஸ்டிடியூஷனை குறை சொல்லி வேணும்ட்டு அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு சாயத்தை பூசி ஒரு கம்யூனிட்டியை உள்ள கொண்டு வந்து அசிங்கப்படுத்துறது தப்பு. இப்போ நடந்திருக்கே கள்ளக்குறிச்சியில இன்ஸ்டிடியூஷனை யார் என்ன பேசினாங்க, வாயை திறக்க சொல்லுங்க. ஏன் பேச வக்கு இல்ல? தயாநிதி மாறன் கனிமொழி ஏன் கள்ளக்குறிச்சி பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? பேச சொல்லுங்க. வாவ் தமிழா அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். பரதநாட்டிய மேடையிலிருந்து அரசியல் மேடைக்கு வந்துள்ள மதுவந்தி அவர்களைத்தான் இன்று நாம் சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வெரி வெல், தேங்க்யூ. அப்பா நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. அவருக்கு இந்த வயசுலயும் நாடகம்னா அப்படி ஒரு பேஷன் வரும். ஆமா, அது எனக்கு எப்பயுமே பிரமிப்பா இருக்கும். கண்டிப்பா. ஸோ உங்க அரசியலுக்கு வருவோம். வாங்க. எப்பயுமே பரபரப்பா தான் இருக்கீங்க. சரி, மதுவந்தியுடைய லட்சியம் என்ன? எம்எல்ஏ ஆகிறதா, எம்பி ஆகிறதா, அல்லது தமிழ்நாடு பிஜேபியுடைய தலைவராக ஆகிறதா? எது உங்களுடைய ஆசை அல்லது லட்சியம்? எதை நோக்கி பயணிக்கிறீர்கள்? என்னுடைய லட்சியம் அப்படின்னு பார்த்தா என் பேரன் பேத்தி தமிழ்நாட்டில் வளர்ந்து ஓட்டபிள் ஏஜுக்கு வரும் பொழுது இங்க பாரதிய ஜனதா கட்சி ஆண்டுகிட்டு இருக்கணும். நான் ஒரு அடிப்படை அங்கத்தினர், ஐ எம் அ காரியகர்த்தா ஆஃப் பிஜேபி. ஸோ அதை விட ஒரு பெரிய பொறுப்போ பெருமையோ எங்களுக்கெல்லாம் அதுதான் மேக்சிமம் பெருமை. அது எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். இன்னைக்கு நீ எம்எல்ஏ ஆகலாம், நாளைக்கு அந்த பதவி ஒன்று விட்டு போயிடலாம். இன்னைக்கு நீ மந்திரி ஆகலாம், நாளைக்கு அந்த பதவி ஒன்று விட்டு போயிடலாம். ஆனால் அது என்னைக்குமே அடிப்படை காரியகர்த்தா உறுப்பினர் அப்படிங்கிற அந்த ஒரு பதவியிலேருந்து அது ஒரு பதவி. அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பெருமை. ஸோ எனக்கு அந்த மாதிரிலாம் இதோ 2 வருஷத்துல எம்பி, 4 வருஷத்துல எம்எல்ஏ, அப்புறம் மந்திரி, அந்த ஆம்பிஷன்ஸ் கிடையாது. டு பி வெரி ஆனஸ்ட், தட்ஸ் நாட் வை ஐ என்டர்ட் பாலிடிக்ஸ் அண்ட் தட்ஸ் நாட் வை ஐ எம் அ மெம்பர் ஆஃப் பிஜேபி. என்னுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா, இங்க தேசியமும் தெய்வீகமும் கலந்த ஒரு அரசாங்கம் தமிழகத்துக்கு வரணும். என் பேரம்பேத்தி ஒரு நல்ல குட் கவர்னன்ஸ் மாடல் இருக்கிற ஒரு அரசுல தே ஷுட் க்ரோ அப். நான் பிள்ளைய கூட சொல்லலை, பேரம்பேத்தின்னு சொல்றேன். ஸோ ஐ எம் கிவிங் இட் தட் மச் டைம். எனக்கு இந்த லாங் ரன் தமிழகம் மறுபடியும் ஒரு தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தழுவிக்கொண்டு வாழும் ஒரு பூமியா மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரே லட்சியம். அது மட்டும்தான். இல்லை, இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுறீங்க. பாரதிய ஜனதாவுடைய கட்சியில் உங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்ன? ஏன்னா உங்களுடைய தலைவருடைய ட்விட்டர் ரீட்வீட் பண்ணுறீங்க, பிரைம் மினிஸ்டர் வந்தால் ஏர்போர்ட்டில் போய் ரிசீவ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் நடக்குதே வச்சு கட்சியை வளர்க்கணும். கட்சி நம்ம டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஐ எம் நாட் ஒன் ஆஃப் தோஸ் figurehead faces that goes only to receive the prime minister. In fact, நான் இந்த கட்சியில் 10 வருஷம் உழைச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பிரைம் மினிஸ்டரை இந்த தடவை மீட் பண்ணேன். நான் அந்த மாதிரி கேட்டதே கிடையாது. பிரைம் மினிஸ்டர் எப்போ வந்தாலும் போய் நிற்கிற மூஞ்சியில் ஒரு மூஞ்சி நான் கிடையாது. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி, உங்கள் தலைவர் ட்வீட் பண்ணுறதை ரீட்வீட் பண்ணுறீங்க. நான் மட்டும் இல்லை, பல பேர் அதை செய்கிறோம். அதை தவிர்த்து பூத் லெவலில், மண்டல் லெவலில் நான் வேலை பார்க்குறேன். இதை நான் பப்ளிசிட்டிக்காக பண்ணலை. சக்தி கேந்திரா இன்சார்ஜ்னா என்னுடைய ஏரியாலே எனக்கு 3 பூத் எனக்கு அடியில் தான், என் பொறுப்பு கடியில் தான் 3 பூத்துக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். 1000 லைட்ஸ்லையும் சரி, திருவள்ளிக்கேணி அந்த வார்ட்ஸ்லையும் ராதர். நேத்திக்கு கூட மண்டல் செயற்குழு மீட்டிங்க்கு போயிட்டு தான் வந்தேன். நான் அடிப்படை, ஐ நோ பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஃபாட் ஆன் ஃபேஸ்புக் ஆர் ட்விட்டர் ஆர் இன்ஸ்டாகிராம் ஆர் தட்ஸ் நாட் வேர் பாலிடிக்ஸ் இஸ் ஃபாட் தேர் அட் த கிரவுண்ட் லெவல். அந்த பூத் கன்வர்ஷன் ஆகலைன்னா நம்ம என்னதான் ட்விட்டரில் 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு
10 ஃபோட்டோ போட்டுக்கிட்டு 40 செல்ஃபி எடுத்தாலும் செல்லாது. ஓட்டு செல்லலைன்னா இது செல்லாது. அதனால ஐ டூ அ லாட் ஆஃப் வெரி குவாய்ட் ஒர்க் ஆன் த கிரவுண்ட் லெவல். எனக்கு என் மாநில தலைவர் கொடுக்குற ஒர்க்கை, கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை, ப்ளஸ் என்னுடைய மாவட்ட தலைவர் கொடுக்குற ஒர்க்கை நான் கரெக்டாக நான் பாட்டுக்கு என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இன்ஃபேக்ட் கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு 116, 118 2 வார்டுக்கும் நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்பாளராக என்னை போட்டிருந்தாங்க. 2 வார்டுலையும் நாங்கள் செகண்ட் பிளேஸ் வந்தோம். 2 ஈஸியான வார்டு இல்லை, ஒன்று திருவள்ளிக்கேணி, இன்னொன்று 1000 லைட்ஸ். ஸோ ஏடிஎம்கே பீட் பண்ணி நாங்கள் செகண்ட் பிளேஸ் வந்தோம். ஸோ எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அண்ட் இன்னும் அந்த மாதிரி ஃப்ரம் த கிரவுண்ட் திங்ஸ் ஹேவ் டு சேஞ்ச் அப்படிங்கிறதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவ நான். அதை நான் ஓவராக ஷேர் பண்ணுறது கிடையாது. ஐ டூ ஷேர். பட் என்ன ஆயிடுதுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக ரீட்வீட் பண்ணும்போதோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டால் தான் பார்க்குறாங்க. பட் அதை மட்டுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நான் நினைக்கிற கனவு நனவாகாது. ஸோ திராவிட கட்சிகள்லாம் இருக்கு பார்த்தீங்க, அவங்க வளர்ந்ததே கிராமங்களிலும் டவுன்களிலும். அங்க நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஒரு டிஎம்கே கூடிய, ஒரு ஏடிஎம்கே கூடிய, ஈவன் விஜயகாந்த் கூடிய இருக்கும். ஆமா, பிஜேபிங்கிறது அங்க போய் நிக்கணும். இப்போ நீங்க கொஞ்ச நாளைக்கு சமீபத்துல தமிழ்நாடு சுற்றுப்பயணம் ஏதாவது பண்ணீங்களா? பண்ணிருக்கேன். நிறைய பிஜேபி கொடி வர ஆரம்பிச்சிருக்கு. நான் அதை தான் சொல்றேன். ஏன்னா நீங்க நகரங்கள்ல உட்காந்துட்டு இல்ல கிராமங்கள்ல போஜின்னு சொல்லிருந்தீங்கன்னா இல்ல நாங்க வாஜி இல்ல அண்ணன் வாங்கண்ணே போங்கண்ணே அக்கா வாங்கக்கா. எங்க தலைவர் எப்போதுமே அப்படிதான் பேசுவாரு. அவரு இல்ல எங்க மாநில தலைவர் இப்ப பேசும்பொழுது பொன்னார் வந்தப்புறமும் நிறைய விஷயங்கள் அவரெல்லாம் கட்சிக்காக உழைச்சாலும் நீங்க சொல்றது இல்ல அப்படி கிடையாது. நீங்க அங்கதான் இலா கணேசன் சார் இருக்கும் போது கூட யாருக்கிட்ட எப்படி அட்ரஸ் பண்ணணுமோ அப்படி அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அன்பார்ச்சுனேட்லி இப்போ அவங்க எல்லாம் பார்த்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சோஷியல் மீடியா அவ்வளோ ரேம்பண்ட் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சோஷியல் மீடியா இஸ் சோ ரேம்பண்ட். ஸோ நம்ம கொஞ்சம் தும்பினாலே அதில் வைரல் ஆகுது வீடியோஸ். பட் அதே சமயத்தில் அண்ணாமலை பண்ற வேலைகளை நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய குறிக்கோளே கிரவுண்ட் லெவல்ல பூத் லெவல்ல ஸ்ட்ரெங்தன் பண்ணணுங்கிறது தான். பிகாஸ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் வெரி வெல். பூத் லெவல்ல நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு கிராமத்துல எத்தனை கிராமத்துல பிஜேபி கொடிய ஏத்தி எத்தனை கிராமத்துல அந்த கன்வர்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்குதோ அப்போதான் நகரப்புறம் அதை பண்ண முடியும். ஜஸ்ட் சிட்டிங் இன்சைட் ஏசிட் drawing rooms and putting up posts on Twitter is not going to get you anywhere. அது எங்க மாநில தலைவருக்கு நல்லாவே தெரியும். எங்களுடைய அனைத்து சீனியர் லீடர்ஸ்க்கும் அது தெரியும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கிராமங்களுக்கு we are all asked to go visit பண்ணுங்க. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் கான்செப்ட், இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஒரு காரியகர்த்தா is given the responsibility of just going and meeting 25 houses, not to convert into becoming a BJP vote bank. ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும் ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன, அது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கு, உங்களுக்கு அது வந்திருக்கா இல்லை வரலையா, வாட் இஸ் த ஹெல்ப் யூ ரிக்வயர் ஃப்ரம் அஸ், ஹவு டு யூ வாண்ட் அஸ் டு ஹெல்ப் பெட்டர், வாட் ஆர் யோர் ப்ராப்ளம்ஸ். இதுக்கு நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கணும் எதிர்கட்சியாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இது ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக இந்த ஒர்க்கை பண்ணி பை டிஃபால்ட் அவங்களுக்கு நம்ம பண்ணுற வேலை பிடிச்சி அவங்க நம்மளுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா தட் ஓட் வில் லாஸ்ட் ஃபார் எவர். அது 5 வருஷத்துக்கு 5 வருஷம் மாறுற ஓட்டு கிடையாது. அதனால அந்த ஒர்க்கை இப்போ நிறைய நாங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்காக கிரவுண்ட் லெவலில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா, யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்சேஷனலிசம் தான் வேணுங்கிறாங்க. வைரல் வீடியோஸ்க்கு என்ன பண்ணலாம், எப்படி யாரையாவது கிளப்பி விடலாம், எத்தையாவது சொல்ல வைக்கலாம், அதை வச்சு எப்படி ஒரு மீமை கிரியேட் பண்ணலாம், அதை வச்சு எப்படி எடிட் பண்ணலாம், அதை வச்சு என்ன அன்னைக்கு அவங்க சேனலுக்கு என்ன டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு அடிப்படையான கேள்வி கேட்குற ஜேர்னலிஸ்டே நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. தட்ஸ் தி ஆனஸ்ட் ட்ரூத். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வெளி உலகத்துக்கு பார்க்கச்ச என்ன தெரியும்? இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஷயங்கள் தான் பெருசாக தெரிய வரும். இந்த வேலைகள் அந்த அளவுக்கு பெருசாக தெரிய வராது. பட் இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சரி, பிஜேபி கட்சி வளரணும்னு சொல்றீங்க. ஆனால் கட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ்லாம் இறங்கி வேலை செய்ய வேண்டாமா? உங்கள் கட்சிக்கு சமீப காலத்தில் வந்தவங்கலாம் பாருங்க, சினிமாவிலேருந்து ஃபீல்ட் அவுட் ஆனவங்க, சினிமா போனி ஆகாதவங்க, அவங்கெல்லாம் உள்ள இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ராதா ரவி சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் மோடி அக்யூஸ்டு, அமித்ஷா அக்யூஸ்டு, 2 அக்யூஸ்டும் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி இப்படி இஷ்டத்துக்கு பேசுறாரு. இப்படிப்பட்ட பேச்செல்லாம் இருக்கும்போது எப்படி உங்க கட்சி மேல ஒரு நம்பிக்கை வரும்? குஷ்பு,
கனல் கண்ணன் இந்த மாதிரி யார் யாரோ கட்சியில இல்ல பேசுறாங்க. நான் வந்து காயத்ரி ரகுராம் கட்சியில சேர்க்க வேண்டிய கட்சியில அவங்க எல்லாம் வேலை பார்க்கட்டும். ஆனா கட்சி வந்து இந்த மாதிரி ஆட்களுடைய இல்ல பிடியில இல்ல இருக்க நான் முடியும். இல்ல நான் உங்களுக்கு அங்க ஐ ஜஸ்ட் பெக் டு டிஃபர். கட்சி இஸ் பியாண்ட் இண்டிவிஜுவல். நோ இன்ஸ்டிடியூஷன் இஸ் smaller than an individual. No individual is bigger than an சரி, institution. இப்ப இஷ்டத்துக்கு பேசுறது நீங்க இல்ல கவனிக்கிறீங்களா இல்லையா? இல்ல கண்டிப்பா அது அவங்களோட. நீங்க ராதாரவியே போய் இன்டர்வியூ எடுத்து அவர் ஏன் அப்படி பேசினாரு இல்ல, அவரை கேளுங்க, இல்ல, என்ன கேட்காதீங்க. நான் அதுக்கு நான் கேட்கறது- பதில் கொடுக்க இல்ல, மாட்டேன். உங்க கட்சியில தானங்க அவர் இருக்காரு. என் கட்சியில இருந்தாலும் நீங்க என்ன கேட்கிற கேள்விகளுக்கு நான் பதில் கொடுப்பேன். இல்ல, ஐ எம் நாட் ஆன்சரபிள் ஃபார் ராதாரவி ஆர் குஷ்பு ஆர் காயத்ரி ரகுராம் ஆர் கனல் கண்ணன். அவங்க எல்லாருமே தே ஆர் இண்டிபெண்டன்ட், வெரி இன்டெலிஜென்ட், செல்ஃப் ரிலையன்ட் திங்கிங் பீப்புள். You are most welcome to go to each of them and take an interview with them and ask them what they are doing for Bajpa. I'm sure they'll give you very, very convincing answers. நீங்க கட்சியை அடுத்த கட்டத்துல கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க. அது நல்ல நான். விஷயம். நீங்க நினைக்கிறீங்க உங்களை மாதிரி 10 பேர் நினைச்சாலும் சரியா வரும். இப்படி சில பேர் இல்ல, இருந்தா எப்படி அதாவது கட்சிக்கு ஒரு இமேஜ் இல்ல யாரையுமே வந்து நம்ம குறையும் சொல்ல ஏங்க. அதாவது எல்லா கட்சியிலயும் இந்த மாதிரி வந்து நீங்க இலகணேசன், டாக்டர் கிருபானதி மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த கட்சியை வளர்த்து. அதாவது இலாகணேசன் ஐயா இன்னைக்கு 2 ஸ்டேட்டுக்கு கவர்னர். தமிழிசை அம்மா இன்னைக்கு 2 ஸ்டேட்டுக்கு கவர்னர். ஆமா, வானதி அம்மா நீங்களே பாக்குறீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்கன்ட்டு. ஆமா. பொன்னார் ஐயா எந்த அளவுக்கு கட்சியை வளர்த்து விட்டுருக்காரு. சிபி ராதாகிருஷ்ணன் சார் இவங்கெல்லாம் வந்து கட்சிக்காக எவ்வளவோ உழைச்சிருக்காங்க, இன்னைக்கும் உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. அவங்களுக்கு பதவி வருது வரல அதெல்லாம் தே டோன்ட் பாதர். நீங்க வந்து சினிமாலேருந்து வந்தவங்க மட்டும்தான் கட்சிக்கு கெட்ட பேர் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இல்ல, நானுமே இந்த மாதிரி வந்து daily மேடை பேசிட்டு சினிமாலேருந்து வர அந்த ஃபேமிலிலேருந்து வர ஒரு பர்சன் தான். எனக்கும் சினிமா மேடையெல்லாம் தான் என்னுடைய பூர்வீகம். தமிழ் மேடை நாடகத்தின் 3ஆம் தலைமுறை. உங்களை மாதிரி ஆட்கள் தர்ம சங்கடப்பட வைக்கிறாங்களா இல்லையா அவங்க? தர்ம சங்கடம்ங்கிறது யார் எப்ப பேசினாலும் அது ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமைக்கு போச்சுன்னா தர்ம சங்கடம் தான். அது சினிமாக்காரங்களை மட்டும் ஏன் குறி வச்சு நம்ம பேசணும்? இல்ல அவங்கதான் மக்கள்கிட்ட ஏன் ஒரு டாக்டர் பேசுறது இல்லையா? ஏன் உங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த இவர் எம்எல்ஏ அவர் டாக்டர் செந்திலா அவர் பேரு, அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு? அவர் சினிமாக்காரரா? இல்லங்க, சினிமாக்காரர்கள் தான் ஒரு மக்கள்கிட்ட செல்வாக்கா இருக்காங்க. அது அந்த காலகட்டங்கள்லாம் மாறி ரொம்ப நாள் ஆகுதுங்க. இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் the kind of crowds he pulls is big 10 times bigger than any hero put together. So அந்த காலகட்டங்கள் இன்னைக்கு சினிமாக்காரங்க தான் கிரௌட வந்து ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துருச்சுங்க. யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் சினிமாக்காரங்க கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்களெல்லாம் வெப் சீரிஸ்ல ஓடிடிஸ்ல கூப்பிடுறாங்க, வாங்க வந்து நடிங்க, நீங்க ஏற்கனவே பயங்கர பாப்புலரா இருக்கீங்க. பட் they are not film people. My point is யார் எதை பேசினாலும் ஓகே ரைட் தப்பு எல்லாரும் எவ்ரிபடி ஹேஸ் பீப்புள். நானே சில டைம் பேசியிருக்கும் பொழுது தப்பு பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் நான் மறைக்க விரும்பல. பட் உடனே அது மட்டும்தான் இந்த கட்சியில இந்த மாதிரி ஆளுங்க மட்டும்தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கே என்ன ஒரு ஸ்டாண்டிங் இருக்கு. தேர் ஆர் வெரி சீனியர் பீப்புள் இன் தி இண்டஸ்ட்ரி. அண்ட் உங்களுக்கு அவங்கள போய் இன்டர்வியூ பண்ணணும்னா they will be only too happy to give you interviews. இப்போ நீங்க சொன்ன 4 நேம்ஸும் they will be ready to give this interview. வாவ் தமிழாக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுங்க. ask them this question directly. they will give you the answer. எனக்கு நீங்க என்ன கேட்டீங்கன்னா எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் ஏத்துக்கிறதுங்கிற attitude. அவங்கள போய் கேட்கணும். 2 பேரும் அக்யூஸ்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு. அது சாதாரண ஆள் இல்ல, அவர் ஒரு அட்வொகேட். அவர் அதை யூஸ் பண்ணும் பொழுது எங்க மாநில தலைவர் எல்லா சீனியர் லீடர்ஸும் அங்கதான் இருந்தாங்க. இந்த உண்ணாவிரதம் நடக்கும்போது தான் this thing happened. இதுக்கு நான் அவரை போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சொல்ற வார்த்தைகளே நிஜம். அதாவது இல்ல அவர் வந்து I don't think he definitely meant it in the direct sense. I don't think sitting in BJP is going to call the 2 top leaders of the country accused. I don't think that is what he meant. பட் எனக்கு நிஜமாவே அவர் ஏன் அதை சொன்னாருங்கிறதுக்கு இன்னி வரைக்கும் ஏன் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் சொல்றேன், டு பி வெரி ஆனஸ்ட், உங்களை மாதிரி நானுமே ஆர்வமா இருக்கேன் ஏன் அதை சொன்னாரு. அட்லீஸ்ட் உங்க சேனல் கூப்பிட்டவர் நீங்க அந்த இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா அதுல ஒரு விளக்கம் ஏன் அதை சொன்னேன்னு அங்கிள் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஹீஸ் அ வெரி ஆனஸ்ட் பர்சன். படால்னு சொல்லுவாங்க, அதுல இருந்தாவது தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏன் அதை அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு. டெஃபினட்டா தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். சோசியல் மீடியால நிறைய மீம்ஸ் போடுறது, கண்ணாமணன் கிண்டல் அடிக்கிறது, உங்களை ஒரு கண்டென்ட் கொடுக்குற பெண்மணியாவே ஆக்கிட்டாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ டோன்ட் கேர். என்னால ஒரு 20-30 சோசியல் மீடியா டீம்ஸ் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, நல்லா 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. இருந்துட்டு போங்க தம்பிங்களா. இதெல்லாம் கவனிக்கிறீங்களா நீங்க? ஐ டோன்ட் பாதர், ஐ நோ. பட் அட் த சேம் டைம் இதை பாக்குற அதே மக்கள் தான் நான் பேசுற உண்மைகளையும் பாக்குறாங்க. இதை விட எல்லாம் தமிழிசை மேடம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, 1 2 இல்லை. இன்னைக்கும் வானத்தியம்மா ஃபேஸ் பண்றாங்க, இன்னைக்கும் ஸ்மிருதி இரானிஜி ஃபேஸ் பண்றாங்க.
இட்ஸ் நாட் ஃபன்னி. ஆனா தேர் ஆல் எங்க இருக்காங்க பாத்தீங்களா ஒத்தொத்தவங்களும், அவங்கெல்லாம் தான் எனக்கு ரோல் மாடல்ஸ் இன் லைஃப். இவங்க யாரு? 200 ரூபாய், 8 ரூபாய், 10 ரூபாய், 150 ரூபாய், ஒரு குவார்ட்டர், ஒரு பிரியாணி, இதுக்கு மீம்ஸ் போடுறவங்களை பத்தி ஐ டோன்ட் நீட் டு பாதர். போட்டுட்டு போங்க, உங்க பொழப்பு. உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வருது, உங்களுக்கு ஏதோ ஒரு 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 கன்வீனியன்ஸ்க்கு ஒரு பேட்டா வருது, மீம் போடுறீங்களா, சந்தோஷமா இருந்துட்டு போங்க தம்பிங்களா. ஆனா நீங்க அந்த மீம் போடும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையும் அதே சோசியல் மீடியால தான் இட்ஸ் அவைலபிள். இதை 100 பேர் பார்க்கறான்னா அதை 10 பேர் பார்ப்பான். அது எனக்கு போதும். அந்த கன்வர்ஷன் வந்தாலே எனக்கு போதும். சில நேரங்கள்ல நீங்க பேசும்போது கொஞ்சம் உங்களை அறியாம ஜாஸ்தி பேசுறீங்களா என்னன்னு தெரியல. பிராமணர்கள் தான் புத்திசாலிகள், அவர்கள் தான், அவர்களுக்கு புத்தி அறிவு விசாலமானது, இல்ல, அந்த இல்ல. மாதிரி எல்லாம் பேசுறீங்க. இல்ல கிடையவே கிடையாது. இது லெட் மீ கிளாரிஃபை திஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நடந்த இன்டர்வியூ அது. கேட்கப்பட்ட கேள்விக்கு கான்டெக்சுவலா கொடுத்த பதில். நீங்க அந்த முழு இன்டர்வியூவையும் பார்க்கணும். இவங்க என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்தை எடுத்து, ஒரே ஒரு வார்த்தை எடுத்து எடிட் பண்ணி கட் பண்ணி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுறது, இந்த 1 நிமிஷத்தை எடுத்து மதுவந்தி பிராமணர்கள் தான் நதி புத்திசாலின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேணும்ட்டு ஒன்ஸ் அகேன் இந்த பிராமின் கம்யூனிட்டியை இதா சாக்குன்னு இழிவுபடுத்துறது, மாமின்னு சொல்றது, சங்கின்னு சொல்றது. ஐ டோன்ட் கேர். ஆமா நான் சங்கி தான், ஆமா நான் மாமி தான். ஏன் ஜெயலலிதா அம்மா சொல்லல அசம்பிளில ஆமா நான் பாப்பாத்தி தான்னு? ஒரு பயம் வாய் திறந்தான் அதுக்கப்புறம். அதனால அதை பத்திலாம் ஐ டோன்ட் கேர். பட் த பாயிண்ட் இஸ் ஐ நெவர் செட் பிராமின்ஸ் மட்டும்தான் மோஸ்ட் பிரெய்னி. இன்னி வரைக்கும் அதை நான் சொல்ல மாட்டேன். எங்க குடும்பத்துல இல்லாத மிக்சட் கம்யூனிட்டி இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் அண்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ் வேற எந்த குடும்பத்திலயும் நீங்க பார்க்க முடியாது. நீங்க எப்ப சொன்னாலும் சரி, 5 வருஷம் முன்னாடி சொன்னாலும் சரிதான். இல்லைங்க, நான் சொல்றது முடிக்கிறது இல்ல. நான் பிராமின்ஸ் மட்டும்தான் அதி புத்திசாலிகள் என்று சொல்லவில்லை. வர்ணாசிரம தர்மத்தை பத்தி ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு கொடுக்கப்பட்ட பதில் அது மதுவந்தியோடைய கருத்து இல்லை. ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு எல்லாரும் they tried playing havoc, saying மதுவந்தி இப்படி சொல்லிட்டாங்க, பிராமின்ஸ்க்கு தான் புத்தி அதிகம் மதுவந்தி சொன்னாங்க. நோ, அந்த தம்பி என்ன கேட்ட கேள்வி வர்ணாசிரம தர்மத்தை பத்தி. வர்ணாசிரம தர்மத்துல என்ன குறிச்சிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத சொல்லிட்டு நான் இதையும் சொன்னேன். ஏங்க அதனால இது மட்டும்தான் பிராமின்ஸ், சத்திரியர்களுக்கு மூளை இல்லை, வைஷ்யர்களுக்கு மூளை இல்லைன்னு கிடையாது. இன்ஃபேக்ட் தேர் ஆர் மோர் அட்வான்ஸ்ட் அப்படின்னும் நான் சொன்னேன். ஆனா அதை யாருமே எடுத்து எடிட் பண்ணி போடல. இது எப்ப நடந்தது? இது நடந்து 4-5 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதை மட்டும் எடுத்து போடுறாங்க. வெரி கன்வீனியன்ட். ஏன்னா நான் ஒரு பிராமின், நான் ஒரு உமன், ஐ எம் வித் பாஜக. இதான வசதி. ஏன்னா உங்களால டைரக்டா பிராமின்ஸை என்னைக்குமே அட்டாக் பண்ண முடியாது. இந்த இன்டைரக்ட் அட்டாக் தானே வரும். யாரு பண்றாங்க, யார் சொல்லி நடக்குது, யார் காசு கொடுக்குறாங்க, யார் மீம் போடுறாங்க நம்மளுக்கு தெரியும். சமூக நீதின்னு சொல்லிட்டு ஜாதி மதத்தை மேக்சிமம் பாக்குறவங்க தான் இந்த மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. எங்க கம்யூனிட்டில யாரும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்ல. ப்ரொவோக் பண்றப்ப ஒருத்தர் கேட்கும்போது நீங்க உஷாரா இருக்க வேண்டாமா? எதுக்குங்க நான் உஷாரா இருக்கணும்? உண்மை பேசுறதுக்கு எதுக்குங்க நான் பயப்படணும்? இல்ல, அவங்க நீங்க ஜாதியை பத்தி பேசி அவங்க என்ன ப்ரொவோக்கே பண்ணல. அந்த தம்பி கேட்ட கேள்வி ப்ரொவோகேட்டிவ் क्वेश्चनே கிடையாது. இட் வாஸ் a clarification on வர்ணாசிரம தர்மம் which I was giving him clarification. அவ்வளவுதான். ஆனா அந்த வீடியோவை 1.5 மணி நேரம் முழுசா பாக்குற பொறுமை இன்னைக்கு யாருக்கும் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து எடிட் பண்ணி போட்டுட்டு மதுவந்தி இப்படி பேசிட்டாங்க. அதுக்கு ஒரு 4 பேர் கருத்து வேற சொல்றாங்க. மதுவந்தி இப்படி பேசினாங்களா, மதுவந்தி சொன்னது தப்பு. அரே, நான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிராமின்ஸ் ஆர் த மோஸ்ட் பிரெயினின்னு சொல்லலை பைத்தியங்களா. அது நான் சொல்லலை. அப்படி சொன்னா என்னை விட பைத்தியம் இந்த உலகத்துல வேற யாராலையும் இருக்க முடியாது. ஹவு கேன் ஐ சே தட்? எப்படி நம்ம பேச முடியும்? ஒரு கம்யூனிட்டி அப்படி தூக்கி உயர்த்தி பேச முடியாது. அப்படி சொல்லப்பட்ட விஷயமே கிடையாது அது. இப்போ நான் அதுலயே சொல்லியிருப்பேன், வர்ணாசிரம தர்மத்துல இவங்களை இந்த வேலைக்கு கோடிஃபை பண்ணாங்க. ஏன்னா இவங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்கில் செட். நான் பேசினது ஸ்கில் செட்டை பத்தி, மூளைய பத்தி இல்ல. இதே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்காத பீப்புள் இருக்கும் பொழுது நான் அதனால்தான் யதார்த்தமா பைத்தியங்களான்னு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் இதை வச்சுக்கிட்டு மீம்ஸ் கிரியேட் பண்ணி, வீடியோஸ் கிரியேட் பண்ணி, அந்த வீடியோஸ்க்கு டிஆர்பியை ஹைக் பண்ணி, இதை வச்சு சில செலிபிரிட்டிஸை போய் வீடியோஸ் எடுத்து இதெல்லாம் நடந்தது. ஏன் நீங்க இதுக்கு மறுப்பு கொடுக்கவே இல்லை? ஐயோ, ஐ டோன்ட் கெட் இன் டு ஆல் திஸ்ங்க ப்ளீஸ். I have my work to do. I have my life to lead. My goals are higher. இதுக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு மறுப்பு கொடுக்குற ஆள் நான் கிடையாது. I have never done it. இன்னி வரைக்கும் என்னை பத்தி போட்ட ஒரு மீமுக்கு நான் மறுப்பு கொடுத்து நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இருந்துட்டு போமா, ஜாலியா இருந்துட்டு போ. நான்லாம் அதை பத்திலாம் கவலைப்படுற ஆளே கிடையாதுங்க. உங்க குடும்ப பின்னணி தான் இந்த தில்ல உங்களுக்கு கொடுக்குதா? என் குடும்பம் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் என்னன்னா, இத்தனை நடந்தாலும் உன் பாதையை விட்டு நீ நகராத, we know who you are, we stand by youன்னு கொடுக்கறது தான்.
இதுக்கு எதிர்க்கிற தில்லெல்லாம் இதெல்லாம் என்னங்க ஒரு மேட்ராங்க. ஒரு மீம் மொத்தம் போடுறான், ஒரு வீடியோ யாரோ போட்டு கிரியேட் பண்ணி 1.5 நிமிஷத்துல எடிட்டை மாத்தி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஃபேக் நியூஸை போடுறாங்க. வீடியோவா, வாட்ஸ்அப்பா, எஸ்எம்எஸ் எல்லாமே ஃபேக் நியூஸ் வருது. நம்ம பார்க்குறோம் ரியல் நியூஸ் வர்சஸ் ஃபேக் நியூஸ். இப்போ திஸ் இஸ் பிகம் ஒன் ட்ரெண்ட். இப்போ ஒரு ஃபேட் ஆயிடுச்சு. வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ், ஃபோன் ரெக்கார்டிங்ஸ் இதெல்லாமும் ஃபேக் ஆயிட்டு வருது. வாய்ஸை மாத்தி இப்போ என்னெல்லாமோ சாஃப்ட்வேர்ஸ் வேற வந்தாச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உங்களை மாதிரி நான் பேசலாம், என்ன மாதிரி நீங்க பேசலாம். நாளைக்கு என்ன மாதிரி நீங்க தப்பா பேசிட்டீங்கன்னா மதுவந்தி இப்படி பேசினார்கள்னா ஒரு புற பரப்புவானுங்க. ஐ டோன்ட் கேர். இதை பத்திலாம் I'm not bothered, neither does my family bother about it. இதுக்கு மேல எல்லாம் என் ஃபேமிலியில இருக்கிறவங்க பார்த்தாச்சு, அவங்க பார்க்காததா. ஸோ டு தெம் இட் டசன்ட் மேட்டர். அவங்களுக்கு என்ன, ஓகே யுவர் ஃபோக்கஸ்ட் யுவர் கோல். உன்னுடைய கோல்ல நீ கரெக்டா போயிட்டு இருக்கியா, அங்க எந்த தடுமாற்றமும் இல்லாமல் எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீ பயணம் செய்யறியா? எஸ், ப்ராப்ளம்ஸ் வரும், யாருக்கு வராது? ஹூ டசன்ட் ஃபேஸ் ப்ராப்ளம்? சரி, எஸ்வி சார் ஏன் வந்து மதுவந்தி சின்ன பெண் இன்னும் கொஞ்சம் கவனமா பேச வேண்டும்னு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. அதை முதல்ல அவரை பண்ண சொல்லுங்க. மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு எஸ்வி சேகர். நல்லா தானே சொல்றாரு உங்களுக்கு, சின்ன பொண்ணு கவனமா பேசுமா. நான் ஒன்னேதான் அங்கிளை ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். அங்கிள் இஸ் மை வெரி பிக் இன்ஸ்பிரேஷன். எனக்கு எஸ்வி சேகர் அங்கிள் மேல ரொம்ப மரியாதை இருக்கு. அவரு இன்னி வரைக்கும் எனக்கு பயங்கரமா தான் சப்போர்ட் பண்ணிருக்காரு. என்னைக்குமே என்ன வந்து அவர் தப்பாவோ தவறாவோ சொன்னதே இல்லை. இததான் நான் சொல்றேன். அந்த பையன் அவரை கேட்ட கேள்வி, மதுவந்தி இப்படி சொல்லிட்டாங்க. நான் பார்த்தேன் அந்த இன்டர்வியூ, நான் பார்த்தேன். மதுவந்தி இப்படி பிராமணர்கள் ரொம்ப மூளையா இருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் மூளையே இல்லைன்னு சொன்னாங்களே என்னத்துக்கு தான் அவர் வந்து அதை ரொம்ப நாசூக்கா டிக்னிஃபைடா பதில் கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் அப்படி சொல்ல மாட்டேன்ட்டு. ஆனா அவருமே நிறைய சில இடங்கள்ல when you are provoked ஆத்திரம் வரதான் செய்யும். நான் சேகர் அங்கிளும் கத்தி கவனம் இல்லாம சில இடங்கள்ல ப்ரவோக் ஆகி பேசி நான் பார்த்திருக்கேன். ரவி அங்கிளும் பேசி நான் பார்த்திருக்கேன். காயத்ரி பேசி நான் பார்த்திருக்கேன். குஷ்பு மேடம் பேசி நான் பார்த்து. தட் இஸ் ஹியூமன் நேச்சர். உடனே அவங்க அப்படித்தான், அவங்க அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது தப்பு. ஆஃப்கோர்ஸ் ஒரு கங்கை அமரன் அங்கிளுக்கு ஆகல வரும். தட் இஸ் ஹியூமன் நேச்சர். நம்ம we're not robots இல்லையா? இல்ல நம்ம அதெல்லாம் தாண்டி யோகிஸா கிடையாது. we are still human. Certain times when you get provoked, you do tend to react. And that is natural, that's fine, that's normal. அதைத்தான் நான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் அவங்க யாரையுமே நான் குத்தம் சொல்ல மாட்டேன். அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க, எதுக்கு அப்படி சொன்னாங்க, அவங்க சொன்னது தப்பு, இவங்க சொன்னது ரைட்டுன்னு சொல்லவே மாட்டேன். They are all human. And அவங்களுக்கு அவங்கள பத்தி அவங்களுடைய கேலிபர் என்ன, அவங்க ஸ்டாண்டிங் என்னன்னு அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால அது மட்டும் என் வாயிலேருந்து வராது. அங்கிள் வந்து அவங்களை கொஞ்சம் பார்த்து கவனமா பேசுங்கன்னு ஆஸ் அ ஃபாதர் ஃபிகர் சொன்னது. அதை உடனே ஒரு சர்ச்சையாக்க ட்ரை பண்ணி எனக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி மூட்டி விட பார்த்து, இதெல்லாம் தான் சொல்றேனே, வேலை வெட்டி இல்லாம 200 ரூபாய்க்கு செய்யற வேலை. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா எங்க ஃபேமிலிஸ் கோ பேக் 40-50 years. ஹலோ சொல்லிக்க முடியுமா சொல்லுங்க? Whether it's Shekhar uncle or Ravi uncle or any of the names you mentioned, they are all dear friends and they're extensions of our family. We mean a lot beyond all this social media. So இதெல்லாம் doesn't matter to either of us. அதுக்கு சொல்றேன். ஒரு சின்ன பழைய விஷயத்த ஆரம்பிச்சு சொல்றேன். உங்க ஸ்கூல் இந்த டீச்சர், காமர்ஸ் டீச்சர் இருக்கார்ல ராஜகோபால், அவர் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வழக்குல சிக்கினாரு. அந்த நேரத்துல நீங்க வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம் பேசுறதுக்கு பதிலா உங்க இன்ஸ்டிடியூஷனோட இமேஜ் கவலைப்பட்டு. வெரி சாரி. ஃபர்ஸ்ட் திங் ஐ செட் வாஸ், பாதிக்கப்பட்ட பெண் யாராக இருந்தாலும் நாங்க அவங்க வீடு தேடி போய் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்க போவோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னது அதுதான். அதை யாருமே கவனிக்கல. இல்ல, நான் உங்க வீடியோ நானும் பார்த்தேன். ஒரு நிமிஷம், இது வீடியோ அப்புறமா போட்டது. ஃபர்ஸ்ட் நாங்க கொடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட். எங்க அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். அதுல சொன்ன முதல் வார்த்தை, ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா we will look into it and see what needs to be done. அந்த அடிப்படையில தான் அவ்வளோ கோஆபரேஷன் பண்ணாங்க இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்கூல் and allowed the police to do their duty and arrest him. In fact, அதுக்கு இன்னி வரைக்கும் ப்ராப்பரான ஒரு ஃபார்மலான கம்ப்ளைண்ட் போனதில்லை. இவங்க எல்லாருக்கும் தெரியும். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு யாருக்கும் இன்னும் தெரியல. ஃபர்ஸ்ட் தடான்னாங்க, அப்புறம் அதுலேருந்து நீக்கப்பட்டார் அவரு. அவருக்கு இன்னும் அவரோட வழக்குகள் ஓடிக்கொண்டுதான் இருக்கு. நான் இல்லைன்னே சொல்லலை. நான் சொன்னது என்னன்னா, ஒரு இண்டிவிஜுவல் பண்ண ஒரு தப்புக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனை குறை சொல்லி வேணும்ட்டு அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு சாயத்தை பூசி ஒரு கம்யூனிட்டியை உள்ள கொண்டு வந்து அசிங்கப்படுத்துறது தப்பு. இப்ப நடந்திருக்கே கள்ளக்குறிச்சியில, இன்ஸ்டிடியூஷனை யார் என்ன பேசினாங்க, வாயை திறக்க சொல்லுங்க. ஏன் பேச வக்கில்லன்னே நான் கேட்கிறேன், ஏன் பேசல? இதுக்கு முன்னாடி நடந்ததே லாவண்யாக்கு
கள்ளக்குறிச்சி இன்ஸ்டிடியூஷனை பத்தி பேசுறாங்களே. யார் பேசுறாங்க? எங்க பேசுறாங்க? பத்மா சேஷாத்ரி பத்தி பேசின மாதிரி ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. என்னெல்லாம் பேசினாங்க பத்மா சேஷாத்ரி பத்தி அந்த டைம்ல? 50 வருஷத்துல ஒரு பிழை இல்லாத ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு இண்டிவிஜுவல் செஞ்ச ஒரு தவறு, அந்த தவறை இம்மீடியட்டா கண்டிச்சதுனாலதான் இம்மீடியட்லி ஹி வாஸ் அரெஸ்டட். நாங்க கொண்டு போய் ஒளிச்சு வைக்கல எங்கேயும் அவரை. நிறைய ஸ்கூல்ஸ் இது கடந்த 6-7 மாசமா ஆரம்பத்திலேயே அந்த இதை கவனிக்கல நீங்க. கிடையவே கிடையாது. அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இல்ல கிடையவே கிடையாது. அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை யாரும் பண்ணல. உள்பட கனிமொழி உள்பட இந்த விஷயத்தை அதெல்லாம் அவங்க எந்த காரணத்துக்காக யார் எப்படி பண்ணாங்கிறதுக்குள்ள. சரிங்க, தயாநிதி மாறன் கனிமொழி ஏன் கள்ளக்குறிச்சி பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? பேச சொல்லுங்க. எனக்கு திமுக மத்தவங்களை பத்தி ஐ டோன்ட் கேர். எல்லார பத்தியும் பேசுங்க. தப்பு நடந்தா தப்பு நான் ஒத்துக்கிறேங்க. அவர் தப்பு பண்ணாரு, அதனாலதான் உள்ள இருக்காரு. அந்த தப்ப இன்னும் எதுவுமே நிரூபணம் ஆகவில்லை, நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் immediately the management cooperated with the police and we did what we had to do. பல பேருக்கு செஞ்சிருக்காரு அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. நிரூபணமானா நீங்க ஒரு குழந்தைக்கு தான் அங்க சொன்னீங்க, இங்க பல நாங்க சொல்லலைங்க, நடந்ததை சொல்றேன் நானு. ராஜகோபால் மேல இருக்கிற அத்தனை குற்றச்சாட்டுக்கு தான் இன்னைக்கு அங்க என்கொயரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆன்லைன்ல வந்து எல்லாரும் பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே நிரூபணம் ஆகட்டும். நிரூபணம் ஆவனா he will be the school will be the first to take strict action against him. ஏஆர் ரஹ்மான் உங்க ஸ்கூல்ல தானே படிச்சாரு. உங்க ஸ்கூல்ல படிச்ச போது அவர் நிறைய லீவ் எடுக்கிறாரு. அப்போ உங்க ஸ்கூல்ல உள்ள நிர்வாகிகள் சொல்றாங்க, பேசாம போய் கோடம்பாக்கம் பிளாட்பாரத்துல போய் உட்காரு, ஏதாவது துட்டு விழும் அப்படின்னு சொன்னாங்கிறத ரஹ்மான் வந்து சிமி கேரேவாலோட இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் பண்ணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.